பொடி இட்லி. இத பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்கும் பிடிச்சது தான். வாங்க 10 நிமிஷத்துல இட்லி பொடி எப்படி செய்றதுன்னு ஒரு பார்க்கலாம். வைடான பேன் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு வச்சிருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும், உளுத்தம் பருப்பும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 3 முழு பூண்ட தோலோட தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 போல காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லா கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் இத உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம வறுத்து எடுத்த பொருள் எல்லாமே தட்டுல கொட்டி ஒரு 1/4 ஹவருக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதும் மிக்ஸர் ஜாருக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு 90லேருந்து 95% இத அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இட்லி பொடி ரெடி. இத வச்சு பொடி இட்லி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் போல இட்லி பொடிய சேர்த்து வறுத்து இட்லிய கியூபா கட் பண்ணி இந்த டைம்ல சேர்த்துட்டு இஷ்டத்துக்கு நெய் ஊத்தி இறக்குனா அருமையான பொடி இட்லி ரெடி. அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.